வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டோட அடுத்த பாகம் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வழக்கம் போல் நாம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு எம்எஸ் வேர்டுன்னு டைப் பண்ணுறோம். எம்எஸ் வேர்டு வந்துருச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். எம்எஸ் வேர்டில் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்க. பேஜ் சைஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஃபைல் மெனு பார்த்துட்டோம். ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா கிளிப்போர்டு ஏரியா, ஃபாண்ட் ஏரியா, பேராகிராஃப் ஏரியா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற ஏரியாஸ் தான் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அந்த தலைப்போட ஸ்டைல் தான், அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுற மெத்தட் தான் அது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல் நேம் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அடுத்த ஃபார்மேட் கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஃபார்மேட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். இதில் நிறைய மெத்தட்ஸில் இருக்குது ஸ்டைல்ஸு. நம்மளுக்கு தேவைன்னா இங்கே ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எந்தெந்த மெத்தடில் அது வேணுமோ அந்தந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட்டிவ் ஸ்டைலில் போனீங்கன்னா இன்னும் ஸ்டைலாக கூட நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபாண்ட்டை டைப் பண்ணி அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். சரி, ஓகே. இதுதான் இது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. தலைப்பை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் இது. அடுத்து இந்த பக்கம் ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தலைப்பை வேறு எதனா ஒன்றில் ஃபோட்டோஷாப்லேயோ வேறு எதனா ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை இங்கே சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இல்லை ஏற்கனவே கொடுத்த தலைப்பு சரியில்லை அப்படின்னா ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி அந்த தலைப்பை நம்ம வைக்க முடியும். செலக்ட் பண்ணியும் வைக்க முடியும். இதெல்லாம் தேவையில்லைன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம தேவையானதை கிளிக் பண்ணோம்னா நாம் கிளிக் பண்ண ஆப்ஷன் இங்கே வந்து விழுந்துடும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக புதுசாக இந்த வீடியோவில் இன்சர்ட் ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்சர்ட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கவர் பேஜ். நம்ம ஒரு புக்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு மொதல் பக்கம் கவர் நம்மளுக்கு தேவை இல்லையா. கவர் பேஜ் இங்கே கிளிக் பண்ணோம்னா ஏகப்பட்ட கவர் லே அவுட்ஸ் இங்கே நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா அதில் நம்மளுக்கு தேவையான கவர் லே அவுட்ஸை இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கவர் லே அவுட்ஸ் இது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நம்மளுக்கு அந்த கவர் லே அவுட்ஸ் இங்கே வந்துடுச்சு. இங்கே நம்ம பிக்சரை ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். வேணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். அங்கே பாருங்கள் சேஞ்ச் பிக்சர் ஆப்ஷன் வரும். இங்கே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பிக்சர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்லைனில் தான், ஆன்லைனில் இல்லை. நம்ம ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் ஏற்கனவே உங்களோட கணினியில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பிக்சரை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்க முடியும். இப்போ ஒரு பிக்சரை நம்ம கொண்டாந்து இங்கே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையான ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிக்சரை கொண்டு வரேன் உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த பிக்சரை போய்ட்டு நம்மளுக்கு தேவையான, நம்ம டாக்குமெண்ட்டுக்கு தேவையான பிக்சரை இங்கே வச்சுக்கலாம். அதே போல் டாக்குமெண்ட் டைட்டில் நம்மளுக்கு தேவையான டைட்டில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைட்டில் சேவ் பண்ணி இது போல் டைப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இது போல் நிறைய ஆப்ஷன்ஸு இந்த கவர் பேஜில் நம்ம எல்லாத்தையுமே மாற்ற முடியும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையானது எல்லாத்தையுமே உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகே, சரி. இப்போ இந்த கவர் பேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து நம்ம கவர் பேஜுக்கு உள்ளே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பேஜை நம்ம தனியாக கூட பிரிக்க முடியும். அதுக்கு தான் பேஜ் பிரேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ண உங்களுக்கு கீழே இந்த ஆப்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பேஜை 2 பேஜாக பிரிஞ்சு விட்டுச்சு. பேஜ் பிரேக் இதுக்கு தான் தேவைப்படுது. இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு பிளாங்க் பேஜ் வேணும்னா பிளாங்க் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், புதுசாக ஒரு பிளாங்க் பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகிறது தெரியும். சரி, அடுத்து இங்கே என்ன இருக்குது, பேஜஸ் ஏரியா முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு பேஜஸ் ஏரியாலாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து டேபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, அட்டவணை. நம்ம இப்போ டைப் பண்ணுற ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு அட்டவணை தேவை அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டேபிள் மேலே வச்சு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கீழே மேனுவலாகவே அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவைன்னா எத்தனை தேவையோ அதை மவுஸில் அப்படியே மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாமலே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மளுக்கு மேலே ஒரு 2 லைன், கீழே ஒரு 6 லைன் வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை தேவையோ அத்தனை எண்ணிங்க. நம்ம ட்ராக் பண்ணும்போதே மேலே அந்த நம்பர்ஸ் வரது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மேலே 3 கீழே 3 வருது. இல்லை 2 தான் வேணும், கீழே 4, 5, 6 வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேபிள் வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிடும். இப்போ டேபிள் என்ட்ரான உடனே அதில் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டர் ரோவிலேருந்து டைப் பண்ணுமா, இல்லை டோட்டல் ரோ எத்தனை,
இல்லை பேண்டட் ரோஸ் வேணுமா, ஃபஸ்ட் காலம் வந்து டைப் பண்ணுமா. ஃபஸ்ட் காலம் டிக் ஆகிருக்கு, அப்போ ஃபஸ்ட் காலமில் கர்சர் பிளிங்க் வருது உங்களுக்கு தெரியும். சரி, அதுவே எந்த செலெக்ஷனில் இருக்குது, ஏற்கனவே இந்த செலெக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது மட்டும் தான் இருக்கா, வேறு என்னென்ன கலர்ஸில் இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கை கீழே டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஏகப்பட்ட கலர்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ஐட்டம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய டேபிள் இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக வந்துடும். இல்லை இப்போ ஒன்று மட்டும் எனக்கு இந்த கலரில் தேவை அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஷேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடிங் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே மாறுறது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து பார்டர் ஸ்டைல்ஸ். இப்போ மேலே இருக்கிற பார்டர்ஸ் நம்மளுக்கு எந்த ஸ்டைல்ஸில் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும். பார்டர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பார்டர்ஸ் இந்த கலரில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியல, இல்லைனா அந்த பார்டர் இப்போ நம்ம கிளிக் பண்ண ஷேப்ஸில் இருக்கும். சரி, அடுத்து இங்கே பென் கலர் இருக்குது. நம்ம ஏதாவது டைப் பண்ணுற கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா அதையும் நீங்கள் டைப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரில் டைப் ஆகுறது. உங்களுக்கு இப்போ ஒயிட்டில் வச்சு நான் டைப் பண்ணி காமிக்கிறேன், பென் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஓகே. பார்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னா பார்டர் பெயிண்டருக்கு போனீங்கன்னா போதும். பார்டர் பெயிண்டரில் நீங்கள் இந்த வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒரு கலரை மாற்றிக்கலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் மறு தெரியுதுங்களா. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் பேஜில் இருக்கக்கூடிய டேபிள்ஸில் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து இன்சர்ட்டுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிக்சர். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நோட் பேடில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது டெக்ஸ்ட்டை தவிர. ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரெலாம் கொண்டு வந்து எது வேணாலும் நம்ம பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வாங்க, இதில் ஏதாவது ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மீதியெல்லாம் கட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்ஷன் வந்த உடனே பிக்சருக்கு உண்டான லேஅவுட்ஸ் எல்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ பிக்சரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்டு. இப்போ இது ஒரு ப்ளஸ். நீங்கள் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் MS வேர்டில் இப்போ ஒரு ப்ளஸ் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து அங்கே இன்பில்டாக கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் போயிட்டு அந்த குயிக் டூல் பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு இமேஜை கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே அது போல் ஆப்ஷனே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுங்களா. இப்போ அந்த பிங்க் கலரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் இங்கே பாருங்கள், மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ் அதை கிளிக் பண்ணோம்னா, இல்லை மார்க் ஏரியாஸ் டு கீப் கிளிக் பண்ணோம்னா மார்க் பண்ண ஏரியா மட்டும் இருக்கும், பிக்சர் காலி ஆகிடும். இப்போ மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பிங்க்கில் இருக்கிற ஏரியாலாம் காலி ஆகிடும். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோம், கீப் சேஞ்சஸும் ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பின்னாடி இருந்த அந்த ஏரியாலாம் கலையிட்டு வெறும் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. இது ஒரு ப்ளஸ். ஏன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு க்ரீன் கலரில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களா, அந்த பேக்ரவுண்டில் இந்த பிக்சர் கொண்டு வைக்கும்போது இந்த பிக்சரோடு சேர்ந்து ஒரு கட்டமாக அப்படியே ஒயிட்டாக தெரியும், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஆனால் இப்போ இந்த ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிக்சர் மட்டும் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் இங்கே. சரி, அடுத்து கரெக்ஷன்ஸ். இங்கே கரெக்ஷன்ஸில் போனீங்கன்னா இது என்னென்ன கலரில் நம்ம இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு இது கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லைட் கலரில் வருது. இப்போ ஏற்கனவே இருக்கிற கலர்ஸ் நம்ம தேவைன்னா ஏற்கனவே இருக்கிற கலர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம், டார்க்காக இருக்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து கலர் கரெக்ஷன், எந்த கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஏகப்பட்ட கரெக்ஷன் இருக்குது. இல்லைனா மோர் வேரியேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸ்லையும் அதை என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் போனீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுற இந்த இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் மொபைலில் இருக்கும், அது போல் இமேஜ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணுன்றதை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு பழையபடி தான் வேணும்னா வழக்கம் போல் என்னது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பழைய பிக்சர் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, கம்ப்ரஸ் பிக்சரோட சைஸ் டீக்ரீஸ் பண்ணலாம். இல்லை இந்த பிக்சர் வேணால் வேறு பிக்சர் வேணால் சேஞ்ச் பிக்சரில் போய்ட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். நெட்டை ஆன் பண்ணிருந்துச்சிங்கன்னா நீங்கள் நேராக ஆன்லைனில் போயிட்டு நேராக அங்கே தேடியும் என்ன பண்ணலாம், ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவை. எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு 2 முறை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், மீதியெல்லாம் நீங்கள் தானாகவே என்ன பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்துட்டோம் நம்ம. சரி, இப்போ இந்த ஒரு பிக்சர் கொண்டு வந்திருக்கோம். இந்த பிக்சருக்கு ஒரு ஃப்ரேம் தேவை. அப்போ ஃபோட்டோ மாட்டும் போது ஃப்ரேம் போட்டு மாட்டோம்ல, அந்த மாதிரி. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோ சுற்றி ஒரு ஃப்ரேம் போல் தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இதில் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்ததாக பார்க்குறது வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ். ஆன்லைன் பிக்சர்ஸ் என்னென்னா, நெட்டு ஆனில் இருக்கும்போது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற பிக்சர்ஸ் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நெட்டு ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா
நேராக உங்களுக்கு ப்ரௌசரில் கொண்டு போயிட்டு விடும். ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி அதை வந்து டவுன்லோடு பண்ணால் கூட நேரடியாக எங்கேயாவது வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹோம் பேஜில் டைட்டில் எப்படி செட் பண்ணுறது, அடுத்து இன்சர்ட் ஆப்ஷனில் இருக்கிற கவர் பேஜ், பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக்கு, அடுத்து டேபிள் எப்படி போடுறது, டேபிளில் ட்ரா கூட பண்ணலாம். இன்னொரு இது நான் சொல்லாம விட்டேன், இன்சர்ட் டேபிளில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனைன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம், பெருசு பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல் இன்சர்ட்டில் ட்ரா டேபிள்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டேபிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து டேபிளில் இருக்கிறது. அடுத்து பிக்சர்ஸில் என்னென்ன பண்ண முடியும்னு சொன்னால், ஆன்லைன் பிக்சர்ஸில் என்னென்ன பண்ண முடியும் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் ஷேப்ஸ், இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஷேப்ஸு, ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.